நான் முறையா வந்து டிஎன்பிஎஸ்சி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன். நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு தான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. ஆனா வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. சரி புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வச்சா அப்படி இவ்வளோ ஆயிட்டு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் எங்கடா படிக்க போறோம்னு யோசிக்கிறப்போ இப்போ என் ஃப்ரெண்டு தான் இங்க வந்து ரிஃபர் பண்ணான். ஸோ இந்த மாதிரி அண்ணா இருக்கு வந்து நீ பாரு புக்ஸ் எல்லாம் பாரு உனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் அதிகமாகுன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வால்யூம் ஒன்னு புக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நான் படிச்சிருக்கேன். இந்த 2 இன்னைக்கு கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்குறப்ப எனக்கு இது ரொம்ப சிறப்பா இருக்கு புக். ஸோ நான் அதிகமா பேசும்போது நம்ம எல்லாரும் வந்து ஆங்கில எழுத்துக்களை வந்து ஸோ அந்த வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துறோம். ஆனா இந்த தமிழை படிக்கும்போது பாக்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பேசலாம் அப்படின்ற உணர்வையும் தூண்டுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீப்பா கொடுத்துருக்காங்க. ஒரு சொல்லை எப்படி நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணணுன்ற அளவுக்கு இது வந்து தெளிவாக இருக்கு. இப்போ நான் புதுசா வந்திருக்க எனக்கே வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா ஸோ இதுல சேர்ந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கான்பிடன்ட் லெவல் வந்து வேற லெவல் இருக்கு. ஸோ இது எனக்கு பார்க்குறப்ப தோன்ற ஒரே விஷயம் ஒண்ணுதான். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வரத்தை கூலி தருன்னு சொல்ற மாதிரி. ஸோ என்னால என்னுடைய முயற்சியை தொடர்ந்து இந்த புத்தகத்தின் வழியில நான் பண்ணேன்னா கண்டிப்பா இந்த இந்த ஃபர்ஸ்ட் முறையே இந்த 6 மாசத்துலயே நான் பாஸ் பண்ணி குரூப் 2க்கே போற அளவுக்கு இந்த புக்கு தகுதி வாய்ந்ததா இருக்கு.